பாரதி நகை அடமானம் வைக்க சேட்டு கடைக்கு போயிருக்காங்களா? சரி, ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரிங்க. பாரதி, பாரதி, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? அது இங்க பக்கத்துல ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஓ, உண்மையாவா? ஆமா. உங்க ஃப்ரெண்டு வீடு என்ன சேட்டு கடையிலயா இருக்கு? அது வந்து சந்துரு, நான் ஃபோன் பண்ணப்போ ரேணுகா தான் என்கிட்ட சொன்னாங்க, உங்க அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும், அதுக்கு பணம் வேணுங்கிறதுனால நீங்கள் நகையை அடமானம் வைக்க சேட்டு கடைக்கு போயிட்டு இருக்கீங்க. கரெக்டா? உண்மையை ஒத்துக்கோங்க பாரதி. ஒரு வார்த்தை இதான் என் நிலைமைன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. இங்க பாருங்க, நம்ம அக்ரிமெண்ட் படி நீங்க மொத்த பணத்தையும் வாங்கிட்டீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்காக ஒரு ஏர்ஜென்ட்டுக்கு கூட என்கிட்ட கேட்கக்கூடாதா? ஏன் என்ன ஒரு மூணாவது மனுஷனாவே பாக்குறீங்க? இங்க பாருங்க, ஆபரேஷனுக்கான பணத்தை நான் பே பண்ணிடுறேன், வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல சந்துரு, நீங்க எதுவும் பேச வேணாம். ஒரு ஆபத்து கூட நான் உதவி செய்யலைனா நான் மனுஷனே கிடையாது. தயவு செஞ்சு வந்து வண்டியில ஏறுங்க. ஏறுங்க, நான் தான் சொல்றேன்ல. இல்ல ஏறுங்க.